வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த இப்போ சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லோரும் மோர் சாப்பிடுவீங்க, கருவேப்பிலை உப்பு போட்டு எல்லாம் மோர் சாப்பிடுவீங்க. இது கொஞ்சம் வேப்பம்பூ வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். குளுமை வேப்பம்பூ வந்து உடம்பு குளுமை. வயிற்றில் புண்ணுகின்னு இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் பண்ணிடும். நிறைய பேருக்கு ஸ்டமக்கில் எங்கெங்கோ புண்ணு இருக்கும், அதுக்கு எதுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வேப்பம்பூவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டமக்கில் எல்லாம் புண்ணு வராது, ஆட்டோமேட்டிக்காக அதே ஹீல் பண்ணிக்கும். இன்றைக்கி எப்படி வேப்பம்பூ மோர் இது ஸ்பெஷல். இந்த பேக்லெல்லாம் கூட பண்ணி நிறைய இதில் விற்கிறாங்க பிராண்டடில். ஸோ இதுதான் இதில் வந்து நோ பாயில் நோ ஆயில் சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கு ஒன்று அடுப்பில் வேலையே இல்லை. ஜஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்திற்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். தண்ணி இது எத்தனை தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் கலந்துக்கலாம். இப்போதைக்கு நான் மீடியமாக காமிச்சிருக்கேன். இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த சம்மருக்கு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது இது தயிர், நல்ல கட்டி தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது எப்படியும் மிக்சியில் அடிக்க போகிறோம். நல்லா தண்ணியை விட்டு கட்டி தயிர், உப்பு, கல்லுப்பு, இந்த மாதிரி கல்லுப்பு டேபிள் சால்ட் விட கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 கார்லிக் நல்லா இது பண்ணி தோலி சீவி எடுத்து வச்சுருக்கோம். வேப்பம்பூ இது தான் ஃப்ரெஷ்ஷாக பொரித்து நல்லா வெயிலில் எடுத்து வச்ச வேப்பம்பூ, ஃப்ரெஷ் வேப்பம்பூ. கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டா அப்படியே சாப்பிடலாம். இப்போ வேப்பம்பூ மோருக்கு தேவையான பொருள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி, பெருங்காயெல்லாம் எதுவும் போடலாமா, நல்ல ஃப்ரெஷ்ஷு பச்சை கொத்தமல்லி. இப்போ பாருங்கள், இதில் கொத்தமல்லி போட்டாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து கருவேப்பிலை போடுறேன். ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா, நல்ல பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறது, வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு போட போகிறேன். பாருங்களேன், ஒரு 5-6 பூண்டு இருக்குது. இல்லை இதில் ஹைலைட்டே பூண்டு தான். நல்லா தூக்கும் தயிரை. போடவா? ஒரு சுற்றிட்டு நம்ம வேப்பம்பூவும் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் வேண்டுங்கிற பொருளெல்லாம் போட்டிருக்கேன், எக்ஸப்ட் வேப்பம்பூ. இது அரை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டுருவோம் கொஞ்சம். இப்போது இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து, அந்த வேப்பம்பூவை எடுத்து இதில் போட்டுடலாம். உப்பு, வேப்பம்பூ போட்டு ஒரு 2 சுற்றிட்டு அப்புறமா தயிர் விடலாம். ஓகே. இப்போ தயிர் விட்டணும் பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா குடிக்கிற தண்ணி, நீங்கள் எது வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரைண்ட் ஆகி இதை மிக்ஸ் ஆகிடுது. இது இவ்வளோ திக்காக நம்ம குடிக்க முடியாது. கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா 10 பேருக்கு ஆற அளவுக்கு விளைவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள்,
ஸோ இப்போ நம்ம இது வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவ அப்படியே குடிக்கலாம். அதை கொஞ்சம் இதெல்லாம் வாயில் மாட்டுற மாதிரி இருந்தால் இல்லை வடிகட்டிட்டேன்னா உங்களுக்கு க்ளீனாக கடலை இப்படி தான் பேக் பண்ணி விற்கிறாங்க. எதுவுமே வாயில் கிடைக்காது, ஆனால் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் வேணால் குடிக்கலாம், இன்னும் வேணால் கொஞ்சம் கூட வளைய வைக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வேப்பம்பூ மோர் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னு எல்லாம் காமிச்சிருக்கேன். அது எப்படி வேப்பம்பூ கலந்து மோர் எப்படி இருக்கும்னா அதில் கசப்பே தெரியாது உங்களுக்கு சாப்பிடும்போது. அவ்வளோ நல்லா அமிர்தமாக இருக்கும் வெயிலுக்கு. இதில் ஒரு நல்ல ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், அவ்வளோ ப்ரோட்டீன் உள்ளே சேர்றது. உங்களுக்கு ஸ்டமக்கில் எந்த பிரச்சனையும் வராது. சைமல்டேனியஸாக உங்களோட ஸ்டமக்கை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, தெரியாமல் இன்டைரக்டாக அதுக்கு மெடிசன் அது போயிடுறது. உங்களுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால் பச்சை மிளகா, வேப்பம்பூ, தயிர், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே உங்களுக்கு பச்சையாக அரைச்சி உள்ளே விட்ருக்கோம். அது சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பே தெரியாது. வேப்பம்பூ எல்லோரும் கசப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஆர்டினரி மோர் எங்கே வேணால் சாப்பிட்ருக்கலாம். வெள்ளரிக்காய் மோர் சாப்பிட்ருவீங்க, ஒரு உப்பு போட்டு மோர், எலுமிச்சம்பழம் இல்லை. பட் ஆனால் வேப்பம்பூ மோருங்கிறது ஸ்பெஷல். இந்த சம்மருக்குள்ளே தான் வேப்பம்பூ பூக்கும். இந்த சம்மரில் தான் கடவுளை வந்து ஃப்ரீயாக வருது மரத்தில். யார் வேணால் பொறிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட மார்க்கெட்டில் கிடைக்கிறது. அதை வச்சு நீங்கள் வந்து மோர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு தலை சுற்று வராது, வயிறு க்ளீனாக இருக்கும், வயிறு உப்பாது எதுவுமே இருக்காது, வயிறு பாதிப்பு வெளியில் சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆனால் இந்த மாதிரி மோர் பண்ணி சாப்பிடுங்க. ஆர்டினரி மோரோ இது ஸ்பெஷல் மோராக சாப்பிடுங்க. இல்லை பூண்டு கூட போட்டிருக்கேன், இல்லை பூண்டு ஸ்மெல் உங்களை என்ஹான்ஸ் பண்ணவே பண்ணாது. இப்போது இதுவும் தெரியாது உங்களுக்கு, வேப்பம்பூவும் தெரியாது. பட் எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர். திருப்பி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் ஆனால் இது ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுட்டு சாப்பிடணும். அப்புறம் உங்கள் ஹெல்த்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த மோரில். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஹெல்த்துக்காகவே உங்களுக்கு இந்த சம்மரில் உங்களுக்கு வேப்பம்பூ அப்போ தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ் பண்ணி இந்த சம்மரை நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இது வணக்கம். இன்னும் ஒரு அடுத்த எபிசோடில் நம்மெல்லாம் மீட் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.